வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே. 13/4/2024 சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று வாக்கிய பஞ்சாங்கம். சூரிய உதயம் காலை 6:05. இன்றைய சூலம் கிழக்கு. சூல பரிகாரம் தயிரை பயன்படுத்துவது. இன்றைய திதி இன்று மாலை 5 மணி வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி. இன்றைய அமிர்தாதி யோகம் முழு நாளும் சித்த யோகம். இன்றைய கர்ணம் காலை அதிகாலை 5:20 வரை பவம், பின்பு மாலை 5 மணி வரை பாலவம், பின்பு கௌளவ கர்ணம். இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 5 மணி வரை ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசிரீசம். இன்றைய சந்திராஷ்டமம் முழு நாளும் சித்திரை நட்சத்திரம். இன்றைய கிரக கோச்சாரம்: மேசராசியிலே குரு பகவான், ரிஷபராசியிலே சந்திர பகவான், கன்னிராசியிலே கேது பகவான், கும்பராசியிலே சனி பகவான், செவ்வாய் பகவான், மீன ராசியிலே ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான். இன்றைய நாள் வழிபாடு: சனீஸ்வர பகவானுக்கு சுத்தமான நல்லெண்ணெயில் தீபமிட்டு வழிபட்டு வர தடைபட்ட காரியங்கள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். இன்றைய நாளில் செய்யக்கூடிய காரியங்கள்: இயந்திரங்களை வாங்க இன்றைய நாள் சிறப்பான நாள். ஆபரணங்களை சரி செய்வதற்கு இன்று உகந்த நாள். சாலை பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாள். நில தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கும் இன்றைய நாள் சிறப்பான நாள். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் 27 நட்சத்திரத்திற்கான நட்சத்திர பலன்களையும் காண்போம். மேசராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் இன்று மாலை பொழுதில் தைரியஸ்தானத்திற்கு செல்வதால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை குறைத்து கணவன் மனைவி இடையே புரிதலை உண்டு பண்ணி நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நாளாகவும், தங்களுடைய உடல் தோற்றத்தை மாற்றக்கூடியவும் அழகு பொலிவை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், குணநலன்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், பற்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து குறையக்கூடிய நாளாகவும், உறவினர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாளாகவும், செலவு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய அழகை மேம்படுத்தக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு இருந்து வந்த சந்திரன் இன்று 2ஆம் இடம் பயிற்சியாவதால் மனதளவில் இருந்து வந்த சிறு சிறு கவலைகளும் நீங்கக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், பயனற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும், வாடிக்கையாளர்களிடம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், நண்பரிடத்திலும் குடும்பத்திடத்திலும் தங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், பழைய நினைவுகள் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், சில தடுமாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், சுபம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது.
மிதுன ராசி அன்பர்களே, தங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சந்திரன் இன்று ஜென்ம ராசியில் வந்து அமர்வது நினைத்த காரியங்களை அலைச்சலுடன் சில தடுமாற்றங்களுடன் செய்து முடிப்பீர்கள். குடும்ப உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வெளியூர் தொடர்பான பயணங்களை உருவாக்கும். கணவன் மனைவி இடையே வாக்குவாதத்தையும் கருத்து வேறுபாட்டையும் குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், குடும்பத்தில் நிதானத்துடனும் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், உடன் இருப்பவர்களையும் உறவுகளையும் தங்களுடன் பணி செய்பவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும், நட்பு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டு பண்ணும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, இதுவரை வெற்றி ஸ்தானத்தில் இருந்து வந்த சந்திரன் விரயஸ்தானத்தில் வந்து அமர்வது அலைச்சலையும் வெளியூர் பிரயாணத்தையும் உண்டு பண்ணும். குடும்பத்தில் அமைதியான சூழலை உண்டு பண்ணும். மனதில் இருந்து வந்த கவலைகளை குறைப்பதற்கு, மன சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்கு தெய்வ வழிபாட்டை உருவாக்கக்கூடிய நாளாகவும், கலைத்துறையில் செயல்படுபவர்களுக்கு இன்று புதிய முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், மனதளவில் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், மனதை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாகவும், மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், புகழ் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக இருந்து வெற்றி பெற வேண்டிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்மராசி அன்பர்களே, தங்களுடைய கர்மஸ்தானத்தில் இருந்த சந்திரன் இன்று லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாவதால் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு காணக்கூடிய நாளாகவும், அலுவலகத்திலும் வியாபாரத்திலும் தொழிலிலும் தங்களுடைய பொறுப்பை தெரிந்து கொண்டு உழைத்து முன்னேற வேண்டிய நாளாகவும், உழைப்பிற்கேற்ற மதிப்பும் ஆதாயமும் ஏற்படக்கூடிய நாளாகவும், நண்பர்களிடம் மனம் விட்டு பேசக்கூடிய நாளாகவும், தங்களுடைய எதிர்பார்ப்புகள் அலைச்சலுடன் நிறைவேறக்கூடிய நாளாகவும், வியாபார தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்த நிலை குறைந்து சுறுசுறுப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், அமைதி நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய பொறுப்பை தெரிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னிராசி அன்பர்களே, இதுவரை தங்களுடைய ஜென்ம ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் இன்று முடிவுக்கு வருவதால் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு வாக்குவாதங்கள் குறைந்து நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், எதிர்பார்த்த காரியங்களில் திடீர் வருவாய் ஏற்படக்கூடிய நாளாகவும், நண்பர்களுடன் சிறுதூர பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த குறைகள் நீங்கக்கூடிய நாளாகவும், வெளி வட்டாரத்தில் தங்களுடைய செல்வாக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், தெய்வத்தின் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது.
தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடர இருப்பதால் எதிலும் மற்றவர்களை நம்பாமல் தாங்களே செயல்படுவது மிக நன்று. சில சிக்கலான சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அனுபவ அறிவின் மூலம் சிக்கலை தீர்த்து கொள்ள வேண்டிய நாளாகவும், அலுவலகத்திலும் வேலை பார்க்கும் இடத்திலும் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், பழக்க வழக்கங்களில் மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், தலை கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் வந்து செல்லக்கூடிய நாளாகவும், இன்று இழுபறிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், அமைதியாக இருக்க வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய சிக்கலை சமாளிப்பதில் சிரமம் ஏற்படக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறிகளை தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் 8ஆம் இடம் பயிற்சி ஆவதால் உறவுகளிடமும் சகோதரர் வழியிலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாகவும், பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நாளாகவும், புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாகவும், மனதளவில் சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவதில் செலவை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மனதளவில் சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய நாளாகவும், வாழ்வில் முக்கிய முடிவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. உடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய மரியாதை உயரக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆலோசனை செய்து முடிவெடுக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் வந்து அமர்வது இழுபறிகளில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பதற்கு உறுதுணையான நாளாகவும், தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், தேவைக்கு ஏற்ப வரவுகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும், வாகனங்களில் பயணிக்கும் போது தொலைத்தொடர்பு தொலைபேசிகளை தவிர்ப்பது நன்மையை தரும். நிதானமாக வாகனங்களை பயன்படுத்த வேண்டிய நாளாகவும், நண்பர்களிடமும் உறவுகளிடமும் அதிக நேரம் பேசுவதை தவிர்க்கவும் இன்று அன்பு நிறைந்த நாளாகவும், உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவரின் ஒத்துழைப்பு ஏற்படும். புராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாகவும், மனதளவில் புதிய சிந்தனையை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், தடைபட்ட தனவரவுகளை அலைச்சலுடன் பெறக்கூடிய நாளாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துவதற்கு உழைப்பை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், இன்று விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய நாளாகவும்,
உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், உல்லாச பயணங்கள் செல்வதற்கு மன எண்ணத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், கடினமான விஷயங்களை உழைப்பின் மூலம் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனவரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்த சந்திரன் 5ஆம் இடம் பயிற்சி ஆவதால் திட்டமிட்ட காரியங்களை அலைச்சலுடன் செய்து முடிக்கக்கூடிய நாளாகவும், உறவினர்களிடம் அனுசரித்து சென்று நன்மதிப்பை பெறக்கூடிய நாளாகவும், அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்து இழுபறியான விஷயங்களை இன்று நிறைவேறக்கூடிய நாளாகவும், நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும், புதிய வீடு புதிய இடம் வாங்குவதற்கான தொடர்பு எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தந்தையின் தந்தை வழியில் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை உயர்த்தி தரக்கூடிய நாளாகவும், அலுவலகங்களில் உயர் அதிகாரிகள் தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நாளாகவும், கவலைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். மீனராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வீரியஸ்தானத்தில் இருந்த சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் செல்வதினால் வீடு மனை விருத்தி செய்வதற்கான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், உடன் பிறந்தவர்களும் உறவுகளும் ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், எதிலும் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் வெற்றி காணக்கூடிய நாளாகவும், இன்று உங்களின் தலை காது சம்பந்தப்பட்ட இடங்களில் சிறு சிறு குறைகள் ஏற்படுவதற்கான சூழல் உண்டாகக்கூடிய நாளாகவும், திறமைக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய நாளாகவும், கல்வியில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் குறைந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றங்கள் குறையக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.